அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். தமிழ் எண்ணியல் ஜோதிடம், நவக்கரக தமிழ் எண்ணியல் ஜோதிடம் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில், எண்கணித வார்த்தை சொற்கள் அடிப்படையில், வார்த்தை அடிப்படையில் சொல்லிக்கொண்டு சொல்கிறேன். மலைக்கு 2 எழுத்து, 1 8 9. அதாவது மலை என்பது 9வது விதியினை குறிக்கிறது. 9வது ஸ்தானத்தை குறிக்கிறது. மலை 9ஆம் இடத்தை குறிக்கிறது. திருவண்ணாமலை விதிங்கிறது 7. அப்போ திருவண்ணாமலைக்கு எண்கணிதம் 8 5 5 3 4 1 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 34. அதோடைய விதி என்கிறது 7. திருவண்ணாமலையின் விதி எண் 7. ஆயுத வெறிக்கு 5 எழுத்து, 8 4 7 8 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 33. அதோடைய விதிங்கிறது 6. ஆயுத வெறி என்கிற விதி எண் 6. ஆயுத வெறினாக்கா இன்றைக்கி உலகத்தில் உலகப் போர்கள் நடக்கிறது. ஒரு நாட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க. இதையெல்லாம் ஆயுத வெறி காரணம்தான். ஏனென்றால் எல்லா நாட்டிலையும் ராக்கெட்டு, கண்டம் விட்டு கண்டம் பாய்கிறது. இப்படி பல எண்ணற்ற கருவிகள், ஒரு நாட்டை அழிக்க முடியாத வெடிகுண்டுகள், ராக்கெட்டுகள் எல்லாமே தயாரித்து வச்சுருக்காங்க. ஏன் தயாரித்து வச்சுருக்காங்க? தயாரித்து நம்ம நாட்டில் இருக்கட்டும் என்ற அடிப்படையில் தான் எல்லாமே தயாரித்து வச்சுருக்காங்க. எல்லா உலக நாடுகளும் நம்ம நாட்டில் இருக்கட்டும் அப்படின்னு தான் எல்லா ஆயுதங்களையும், குண்டுகளையும், ராக்கெட்டுகளையும் தயாரித்து வச்சுருக்காங்க. இப்போது அவங்க தயாரித்து வச்சுருக்கனாக்கா அந்த ஆயுத கிடங்குகளே, அந்த ஆயுதத்தினுடைய பல ஆயுதமே அவங்களுக்கு வெறித்தனம் கொடுக்குறது. செஞ்சு வச்சிருக்கிற குண்டு, இராணுவம், துப்பாக்கி, கண்ட விட்டு கண்ட பாய்கிறது, இது எல்லாமே அனைத்து தீவிரை கருவிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு வெறித்தனத்தை கொடுக்குது. ஆயுத வெறின்னு பேர். ஏன்னா மனிதனாக இன்று போர் நடத்தவில்லை. ஒரு சக்தி நமக்கு சூரிய வெளிச்சம் எப்படி தெரிகிறதோ அதுபோல் ஒவ்வொன்றும் ஒரு கிரகத்தை வைத்து தான் நடக்கிறது. ஆயுத வெறி என்றால் அந்த ஆயுதம்தான் இன்று நாட்டு மக்களுக்கு, நாட்டு மன்னர்களுக்கு, அரசர்களுக்கு வெறித்தனத்தை கொடுக்கறது. அவங்களுக்கு தானாக அவங்களுக்கு வரவில்லை. அந்த ஆயுதம் அனைத்து ஆயுதமும் அதை வச்சுக்கிட்டு இருந்தால் எல்லாம் கெட்டு போகும், ஒரு நாட்டு மேலே போடும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி விடும் அந்த 6வது எண்கணிதம். அதனால் ஆயுத வெறி, இன்றைக்கி ஆயுத வெறி, குண்டு வெறி தான் மன்னர்களுக்கு, அரசர்களுக்கு நடக்கிறது. ஆனால் செஞ்சு வைக்கிற ஆயுதத்துக்கு ஒரு வெறி வந்துடுச்சு. ஏன் நாட்டு மன்னர்கள் இப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத, அந்த ஆயுதமானது, குண்டானது அரசருடைய நினைவுகளும் சிந்தனையிலும் அது பதிந்து அடுத்த நாட்டு மேலே குண்டு போடணும் அந்த எண்ணத்தை உருவாக்கிவிடுது. இதுதான் ஆயுத வெறி என்பது 6வது எண்கிரகத்தை 6ஆம் இடத்து பலனை கொடுக்கிறது. ஆயுத எழுத்துக்கு 7 எழுத்துக்கள், 8 4 7 4 8 4 9 இதெல்லாம் கூட்டினாக்க 44. அதோட விதிங்கிறது 8. ஆயுத எழுத்து, இந்த ஆயுத எழுத்தை வச்சுக்கிட்டு தாங்க எல்லாமே முன்னுக்கு வராங்க. ஆயுத எழுத்து முன்னுக்கு வந்தவங்களும் ஆயுத எழுத்து தான். பேட்டிக்காரவங்களாம் ஒரு ஆயுத எழுத்து தான். தலைவர்கள், அரசர்கள், மன்னர்கள், பிரதமர்கள், பிரதிநிதிகள் எல்லாமே ஒரு ஆயுத எழுத்தாக வராங்க. அந்த ஆயுத எழுத்துங்கிறது எல்லாத்துக்கும் கிடையாது. நல்ல முக்கியமானவங்க ஒரு ஆயுத எழுத்தாக நாட்டுக்கோ அந்த மண்ணுக்கோ தேசத்துக்கோ அவங்க ஒரு ஆயுத எழுத்தாக வருகிறது. அந்த ஆயுத எழுத்துங்கிறது 3 புள்ளி தான். தமிழுக்கு சொல்கிறேன், ஆயுத எழுத்துங்கிறது 3 புள்ளி தான். அந்த 3 புள்ளி தான் மக்களை ஆட்டி படைக்கிறது, உலகத்தை ஆட்டி படைக்கிறது. ஆயுத எழுத்து 3 புள்ளி.
மெய்யெழுத்து இல்லாத எந்த வார்த்தையுமே மெய்யெழுத்து இல்லாமல் எந்த வார்த்தையும் உருவாகாது. அந்த ஆயுத எழுத்திலே மெய்யெழுத்து வருகிறது. மெய்யெழுத்து 18 வருகிறது. ஆயுத எழுத்துக்கு கீழே 18 எழுத்து வருகிறது. இப்போ ஆயுத எழுத்தாக உலகத்தை வலம் வந்து கொண்டு இருக்கின்ற அனைவருக்குமே ஆயுத எழுத்து அதோடைய விதிங்கிறது 8. 6 2 எழுத்து 6க்கு அது எந்த ஆறானாலும் வச்சுக்கலாம். ஓடுகிற நதியை வச்சுக்கலாம், எழுதுகிற நம்பரை வச்சுக்கலாம், எண்ணை வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 6க்கு வந்து 2 எழுத்து. 8 1 9, 8 1 9. அந்த 6க்கு வந்து 9வது என்கிற பலனை கொடுக்கிறது. அப்போ 6 என்பதுக்கு 6க்கு மெய்யெழுத்து இல்லாத எழுத்துக்கள் 6 மெய்யெழுத்து இல்லை. 6க்கு வந்து மெய்யெழுத்து இல்லை. 7 அடுத்தது வந்து 7க்கு வந்து 2 எழுத்து 2 8 இதெல்லாம் கூட்டாக்க 10. அதோடைய விதி என்கிறது 1. 7க்கு மெய்யெழுத்து இல்லை. 6க்கும் மெய்யெழுத்து இல்லை, 7க்கும் மெய்யெழுத்து இல்லை. இந்த 2 நம்பருக்குமே எழுத்தினால் மெய்யெழுத்து இல்லை. 6 அதோடைய விதி என்கிறது 9, 7 அதோடைய விதி என்கிறது 1. நீலகிரிக்கு வந்து 4 எழுத்து 7 4 2 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதோடைய விதி என்கிறது 8. நீலகிரியுடைய விதி எண்ணெலாம் 8. நீலகிரிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நீலகிரி. அடுத்ததாக நீராடுதலுக்கு வந்து 4 எழுத்து. நீராடுதான் குளிக்கிறது தான். நீராடுதல் 4 எழுத்து 7 1 7 7 1 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்கிறது 5. நீராடுதலுக்கு வந்து அதோடைய விதி எண் 5. அதுதான் புனிதத்தை ஏற்படுத்தக்கூடியது. நீராடுதல் குளிச்சா தான் சுத்தமாக இருக்கணும். நீராடுதல் நிறையா வகை உண்டு, நிறையா உதாரணங்கள் உண்டு. சாமி ஆடுதலுக்கு வந்து 6 எழுத்து 1 2 9 7 7 1 இதெல்லாம் கூட்டாக 27. அதோடய விதி என்கிறது 9. சாமி ஆடுறாங்க இல்லையா, அதான் சாமி ஆடுதல். அதோடைய விதி என்கிறது 9. தானாக யாருக்குமே சாமி வராது. அந்த 9வது என்கிறது தான் அவங்க வந்து சாமி ஆடுதல். அப்போ அந்த 9வது இந்த எழுத்துக்கள் 9வது விதி எண் வருகிறது. அந்த 9வது விதி எண் யார் தலையில் இருந்துக்கிட்டு ஆடுதோ அவங்களுக்கு தான் சாமி ஆடுதல்னு பேர். சாமி ஆடுதல் 9வது விதி எண் தான் சாமி ஆடும். எல்லா நம்பருமே ஆடாது. சாமி ஆடுதலுங்கிறது 9வது விதி எண்ணு தான். அது குரு வீடாகுது. சிலருக்கு சாம்பிராணி போக போட்டாலே சாமி வந்துடும், சூடத்தை ஏற்றினாலே சாமி வந்துடும், விபூதி அள்ளினாலே சாமி வந்துடும், விபூதி சாமியில் போட்டாலே சில சாமி வந்துடும். அதுதான் சாமி ஆடுதல். ஆனால் சயின்ஸு பிரகாரம் சாம்பிராணி போட்டாக்கா சிலருக்கு அந்த சித்தங்கள் உண்டாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சாமி ஆடுதல் அதோடைய விதிங்கிறது 9. போராட்டத்துக்கு வந்து எண்கணிதம் 5 1 2 5 7 இதெல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்கிறது 2. போராட்டத்துக்கு வந்து 2வது விதி எண்ணை குறிக்கிறது. ரசாயனத்துக்கு வந்து 5 எழுத்து 3 1 2 7 7 2 9 7 இதெல்லாம் கூட்டுங்க 22. அதோடைய விதி என்கிறது 4. அப்போ ரசாயனத்துக்கு வந்து அதோடைய விதி என்கிறது 4ஐ குறிப்பிடுகிறது. 4வது எண்கணிதம் தான் ரசாயனத்தை உருவாக்குது. ரசாயனம் தான் 4வது விதி எண்ணாக தோன்றி அவங்களுக்கு வந்து விஞ்ஞான அடிப்படையில் அவங்களுக்கு வந்து உறுதி செய்கிறது, யூகத்தை கொடுக்குறது, ஞானத்தை கொடுக்குறது. அதனால் ராக்கெட்டுக்கு வந்து 4 எழுத்து 1 7 4 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அதோடைய விதி என்கிறது 5. ராக்கெட்டுக்கெல்லாம் 5வது விதி எண்ணை குறிப்பிட்டு வருது. ஏற்கனவே சில ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதனால் நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சமுத ஜோதிடர் எண்கணித வள்ளுவர். இந்த எண் நான் உருவாக்கப்பட்ட எண்கணிதம் தான் இது. இந்த எண்கணிதத்தை வைத்துக்கொண்டு தான் வாட்டு அடிப்படையில், சொற்கள் அடிப்படையில், சாண அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஜாதகப்புறை எப்படி எழுதப்பட்டது, எப்படி சொல்லப்படுகிறது என்பதெல்லாம் நான் இந்த வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். என் பெயர் திருஞான சம்பந்தம் எண்கணித வள்ளுவர். நன்றி, வணக்கம்.